நீங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? தூக்கம் இல்லாம அவஸ்தைப்படுறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். மறக்காம என்னுடைய சேனல லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க உடனே வீடியோக்குள்ள போலாம். ஓவர் திங்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே சிந்தனையையோ, இல்ல ஒரே செயலையோ, இல்ல ஒரே விஷயத்தையோ மல்டிபிள் டைம்ஸ் விடாம அத பத்தியே அந்த சூழ்நிலையிலே ஒரு சுழல் மாரி மூழ்கிட்டு யோசிச்சுட்டே பல கோணத்துல யோசிக்கிறதுனால, நம்ம மைண்டு டோட்டலாவே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்க்குள்ள போயிரும். பாசிட்டிவாவே நம்மளால திங்க் பண்ணவே முடியாது. இத தான் நம்ம ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் திங்கிங் வரதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதா வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. ஒரு விஷயத்த ரொம்ப பலமா யோசிச்சு, யோசிச்சு நெகட்டிவ் தாட்ஸ்குள்ள போய் ஸ்ட்ரெஸ் ஆவுறது. 2வது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயத்த செய்யறதுக்கு பயந்துட்டு, அந்த விஷயத்த செய்யாம ஒரு மிஸ்டேக் ஆயிருமோ? யார் நம்மள பத்தி என்ன நெனைப்பாங்க? இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாதா? அப்படின்னு ரொம்ப மனச போட்டு குழப்பிட்டு, ஒரு பயத்துல பண்ணக்கூடிய மிஸ்டேக்னால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுனால வர்றது தான் வந்து ஓவர் திங்கிங். 3வதான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். நம்ம செய்ற எந்த ஒரு செயல்லயுமே நம்ம வந்து சக்சஸ் மட்டும் தான் இருக்கணும். ஃபெயிலியர் எதையுமே வந்து பாத்துறக்கூடாது. அப்படிங்கிறதுனால வரக்கூடிய ஓவர் திங்கிங். 4வது நம்ம லைஃப்ல கடந்து வந்த பாதையா இருக்கலாம். இல்லன்னா நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள், நம்ம அனுபவப்பட்ட விஷயங்கள்னால ஏற்படக்கூடிய எமோஷனல் ட்ராமா. இதனால வரக்கூடிய ஓவர் திங்கிங். இதனால நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினா வந்து மென்டலா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருவாங்க. அதனால எத பார்த்தாலுமே வந்து ரொம்ப அக்ரஷனோட இருப்பாங்க. தூக்கம் இல்லாம இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் முழுசா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம, ஒரு டிப்ரஸ்டான ஸ்டேட்டுக்கு போயிருவாங்க. இதனால ஃபிசிக்கலா என்னென்ன ஹெல்த் எஃபெக்ட் ஆகும்னு பார்த்தோம்னா, தலைவலி வரும், தூக்கம் வராது, எந்த ஒரு விஷயத்திலயும் ஒழுங்கா கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த வேலைய செய்ய முடியாது. எதுவுமே ப்ராப்பரா டெசிஷன் மேக்கிங் எதுவுமே பண்ண முடியாம போகும். இப்படி ஒன் பை ஒன் எல்லா பிரச்சனையுமே இந்த ஓவர் திங்கிங் பண்றதுனால, நம்மள அறியாம தானாவே நம்மள நெகட்டிவ் தாட்ஸ்குள்ள கொண்டு போய், நம்மளுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் மொத்தத்தையுமே அழிச்சு, நம்மள ஒரு இக்கட்டான, யாருமே ஹெல்ப் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல நம்மள கொண்டு போய் தள்ளிரும். இப்போ இப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த ஓவர் திங்கிங்லேருந்து எப்படி வெளிய வரது அப்படின்னு மண்டைய போட்டு குழப்பிக்காதீங்க. அதுக்கு பண்ண வேண்டிய 3 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினா ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது மைண்ட்ஃபுல் பிரீத்திங். அதாவது நல்லா மூச்ச இழுத்து வெளிய விடுறது. நம்ம மூச்ச இன்ஹேல் பண்ணும்போது, நம்ம ஸ்டொமக்கு அவுட் சைட்ல வர மாதிரியும், அதே மாதிரி எக்ஸேல் பண்ணும்போது, நம்மளுடைய மூச்சு ஸ்டொமக்குக்கு இன்சைட்ல போற மாரியும், அப்படி இழுத்து விட்டு பண்ணும்போது, நம்மளுடைய மொத்த கான்சன்ட்ரேஷனும் அந்த பிரீத்திங் மேல இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில, நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சு மண்டைய குழப்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு, இந்த மூச்சு மேல கான்சன்ட்ரேட் பண்ணும்போது, நம்மளுடைய ஓவர் திங்கிங் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிட்டு, நமக்கு ஒரு மன நிம்மதிய குடுக்கும். இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மள நம்மளே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். டிஸ்ட்ராக்ட் எப்படி பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நமக்கு புடிச்ச வேலை ஏதாச்சும் செய்யணும். மெயினா வந்து கார்டனிங் பண்ணலாம். கார்டனிங்கா இருக்கலாம். இல்லன்னா வந்து நம்ம வீட்ல பெட் அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா, அத கொஞ்சி விளையாடுறதா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு புடிச்ச வேலை ஏதாச்சு இப்போ நீங்க ஹவுஸ் ஒய்ஃபாவோ இல்லன்னா வீட்ல இருக்கக்கூடிய பெண்களாவோ இருந்தா, நீங்க வந்து கிச்சன் ரிலேட்டட் ஒர்க்ஸ் ஏதாச்சும் செய்யலாம். ஏதாவது புடிச்ச சாப்பாட சமைக்கிறது, பாத்திரங்க வாஷ் பண்ணி வைக்கிறது, அந்த கிச்சன டெக்கர் பண்றது, இல்ல பூஜை அறைய டெக்கர் பண்ணி வைக்கிறது, ஹோம் டெக்கர் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். இல்ல சில பேருக்கு யூனிக்கா இந்த கிராஃப்டிங் ஒர்க் ஏதாச்சும் நல்லா தெரியும். அப்போ உங்களுடைய கவனத்த முழுசா அதுல சிந்திக்க ஆரம்பிக்கும்போது, நீங்க தேவையில்லாத அன்வான்டடான சிந்தனைக்கு போறது ஸ்டாப் ஆகும். சில பேரு இப்போ வேலைக்கு போற ஜென்ஸா இருக்கிறவங்க, இல்லன்னா வீட்ல இருக்கக்கூடிய ஆண்களா இருக்கவங்க, புடிச்சமான பாட்ட கேட்கலாம். இல்லன்னா பாட்டு கேட்கும்போது கூட சேர்ந்து பாடுறதா இருக்கலாம். அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது, டிவி பார்க்குறது, சிஸ்டம்ல ஏதாச்சும் ஒர்க் பண்றது, டிசைன் பண்றது, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான ஒர்க் பிடிக்குமோ, அந்த ஒர்க்ல உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தும்போது, கண்டிப்பா ஓவர் திங்கிங்லேருந்து வெளிய வந்து உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா பாசிட்டிவ் தாட்ஸா மாத்த முடியும். ஒன்ஸ் நீங்க பாசிட்டிவ் தாட்ஸா மாத்த ஆரம்பிச்சீங்கனாவே, உங்களுடைய ஓவர் திங்கிங் கம்ப்ளீட்டா ரெட்யூஸ் ஆயிரும். இதுல ஏதாவது உங்களுக்கு எது பிடிக்குமோ, எந்த வேலை செய்ய ரொம்ப பிடிக்குமோ, மேக்கப் போடுறதா இருக்கட்டும், இல்லன்னா மருதாணி போடுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு சேரி ட்ரேப்பிங் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும், ஏதாச்சும் கைவினை பொருட்கள் செய்றது, புடிச்ச சாப்பாட சமைக்கிறது, புடிச்ச சாப்பாட சாப்பிடுறது, இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எந்த விஷயம் வந்து பிடிக்குமோ, அந்த விஷயத்துல உங்களுடைய மனச செலுத்த ஆரம்பிச்சீங்கனாவே, நீங்க இந்த ஓவர் திங்கிங்லேருந்து வெளிய வந்துரலாம். 3வதா செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயம் ஏன் நமக்கு தப்பா நடக்குது அப்படிங்கிறத யோசிங்க. தப்பா நடக்கிறதுக்கான காரணம் மேபி நம்ம அந்த விஷயத்த கரெக்ட்டா பண்ணியிருக்கலாம், இல்லன்னா பண்ணாம இருக்கலாம். கரெக்ட்டா பண்ணாததுனால கூட ஓவர் திங்க் பண்ணிட்டு இருப்போம். இப்படி பண்ணாதனால இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ அப்படின்னு யோசிச்சுட்டே நம்ம ஓவர் திங்கிங்குள்ள போயிருவோம். அந்த ஓவர் திங்கிங் நமக்கு பலவிதமான பிரச்சனை மென்டலாவும், பிசிக்கலாவும் குடுக்க ஆரம்பிக்கும். அதனால ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கோ, இல்லன்னா ஒரு ஃபுட் சமைக்கிறதுக்கோ போறீங்க. அந்த விஷயத்த நீங்க
முழு மனசோடையோ இல்லைன்னா முழு திருப்தியோடையோ பண்ணுறீங்க. கரெக்ட்டா பண்ணியிருந்தீங்கன்னா, அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் நீங்க அது ஒழுங்கா பண்ணலன்ற பட்சத்தில அது கிடைக்காம போயிருக்கும். அப்போ ஒரு விஷயத்த நம்ம கரெக்ட்டா பண்ணியிருந்தா, அது நமக்கு கிடைக்கும். கிடைக்காத பட்சத்தில, அப்ப நாம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்ன மிஸ்டேக் பண்ணதுனால அது நமக்கு கிடைக்காம போயிருச்சு. அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணாம, அத ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி அந்த விஷயத்த மாத்திக்கிட்டா, அதுக்கு நமக்கு ஃப்யூச்சர்ல கிடைக்க போகுது. அது வேலையா இருக்கலாம், ஏதாவது ஒரு செயலா இருக்கலாம், இல்ல சமைக்கிறதா இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இது செஞ்சோம், அதனால இது நமக்கு கிடைச்சது. இது ஒழுங்கா பண்ணல, அதனால கிடைக்கல அப்படிங்கிறத செல்ஃப் மானிட்டர் பண்ணி அத திருத்திக்கிட்டீங்கன்னா, நீங்க ஓவர் திங்கிங்குள்ள போக வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ இந்த வீடியோல நான் ஓவர் திங்கிங் எதனால வருது? அதனால என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருது? மென்டலா என்ன பிரச்சனை வருது? அதே சமயத்தில அந்த ஓவர் திங்கிங்லேருந்து வெளிய வரதுக்கான சில வழிமுறைகள சொல்லியிருக்கேன். இதில ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு உங்களுடைய லைஃப்ல கண்டிப்பா பயன்படும் அப்படின்னு நெனைக்கிறேன். இதே மாரி ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கிறேன். டாட்டா பை.